ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், கேலண்டர்ல இருந்து ஒரு லீப் இயர் கொடுத்து அதோட டே என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அது எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கூடிய இயர் ஃபர்ஸ்ட் லீப் இயரா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த நம்பர் வந்து நமக்கு 4 ஆல டிவைட் ஆகணும். இதுவே செஞ்சுரி இயரா இருந்தா அது 400 ஆல டிவைட் ஆகணும். ஸோ அதை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இது 4 ஆல டிவைட் ஆகுது அப்படின்றதுனால இது ஒரு லீப் இயர். ஸோ யூஸ்வலா நம்ம நார்மல் இயருக்கு என்ன பண்றோமோ அதே ப்ரொசீஜர் தான், இங்க எந்த டிஃபரன்ஸும் இல்ல. பட் லாஸ்ட்ல ஒரு நம்பரால மைனஸ் பண்ணும், அது மட்டும் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுல பார்த்தோம்னா 2012 இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 12 எடுத்துக்கோங்க. அந்த 4 ஆல டிவைட் பண்ணா நமக்கு கோஷன் என்ன கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க. 3 12 டிவைடட் பை 4 அப்படின்னா நமக்கு 3ன்றது கிடைக்கும் கோஷன். அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 2012க்கான கோட் இங்க என்ன இருக்கு, நமக்கு 6 அப்படின்றது இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஜான் வந்துக்கான கோடு இங்க என்ன 0, இது ஃபுல்லா மந்த் கோடு. ஸோ ஜான்கான கோடு 0. ஸோ அதுக்கப்புறம் டேட் எழுதிக்கோங்க 26 அப்படின்றது. இதை மொத்தமா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 47 அப்படின்றது கிடைக்கும். இந்த 47 7 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 6 7s are 42. ரிமைண்டர் இங்க என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 6 7s are 42. நமக்கு 47க்கு ரிமைண்டர் என்ன வந்துரும், 5 அப்படின்றது கிடைச்சிரும். இது லீப் இயரா இல்ல அப்படின்னா இந்த 5க்கான கோட் என்னவோ அதை வச்சு நம்ம இந்த டே என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிடுவோம். பட் இங்க இது லீப் இயர் அப்படின்றனால இங்க -1 பண்ணிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. -1 பண்ணிட்டோம்னா 4 என்னவோ அதுதான் நமக்கான டேயா இருக்கும். 4க்கான கோட் இங்க என்ன இருக்கு, நமக்கு Thursday அப்படின்றதா இருக்கு. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா Thursday அப்படின்றதா நமக்கான ஆன்சரா இருக்க போகுது. சோ மறக்காம இதுல -1 மட்டும் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.